வெள்ளைவானில் கடத்தப்பட்டிருக்கார்கள். ராணுவத்தோடு சேர்ந்து எத்தனையோ துன்பங்களை செய்துவிட்டு இன்றைக்கு அனுர அரசு படம் போடுகிறது. எந்த குற்றவாளியையும் பிடிய பிடிப்பதும் பின்னேறம் விடுவதும். இந்த பகுதியிலே தனக்கு மேலே இருக்கின்ற இராணுவ அதிகாரிகள் 300 தொடக்கம் 400 வரையான இளைஞர் யுவதிகளை சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பின்னர் தன்னிடம் கொண்டு வந்து இரண்டு மூன்று டிராக்டர்களில் இரவிரவாக கொண்டு வந்து உடலங்களை கொட்டினார்களாம். ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறை உள்ளக கட்டமைப்பிலே எங்களுக்கு எள்ளளவும் நம்பிக்கை இல்லை. குற்றம் இழைத்தவர்களாக இப்பொழுது கையெடுத்து கும்பிடுகிறார்கள். எங்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தில் எங்களை கைது செய்யாதீர்கள். உண்மையிலே பயங்கரவாத தடை சட்டத்தினால் நொந்து நூலாகியவர் நாங்கள். படுகொலைகளுக்கு காரணமாக இருந்த ஒரு பயங்கரவாத அரசொன்று இன்று இந்த இடத்திலே விசாரணைகளை செய்வதை நாங்கள் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அரியாலை பகுதியைச் சேர்ந்த சதீஷ் பாபு என்ற 2 இளைஞருடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டும் இராணுவத்தை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று அரசு முதலே சொன்னது. அரசிலே இருக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் பலர் சொன்னார்கள், இங்கே இருப்பது பிளாஸ்டிக் எலும்பு கூடுகள் என்று. உங்களோட குடும்பத்தை சேர்ந்தாக்கள் தொடர்ந்தும் இந்த காணாமல் போன விஷயம் சம்பந்தமா கதைக்கிறதுக்கு இருக்கணுமா உங்களுக்கு பிறகு? உலகவாழ் ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கின்ற பிரதேசம் இடம் ஒரு பரபரப்பான பிரதேசம், பரபரப்பான ஒரு நிகழ்வு இந்த இடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக எல்லோருக்குமே தெரிந்த விடயம்தான், செம்மணி மனித புதைகுழியினுடைய ஒரு மிகப்பெரிய அளவிலான எண்ணிக்கைகள் நாளாந்தம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையிலே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித புதைகுழிகளில் இருக்கக்கூடிய அந்த எண்பு தொகுதிகளில் அதிகளவான எண்பு தொகுதியாக முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனித புதைகுழியாக அண்மை காலமாக இந்த செம்மணி மனித புதைகுழி என்பது பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இந்த மனித புதைகுழியை இன்றைய நாளில் பார்வையிடுவதற்காக நீதியமைச்சர் இங்கே வருகை தர தயாராக இருக்கிறார். அந்த நீதியமைச்சரிடம் தங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைப்பதற்காகவும் இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விடயங்களை விரைவுபடுத்தி ஆய்வுகளுக்கு முற்படுத்த வேண்டும் இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளை என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கங்கள் இன்றைய நாளில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். செம்மணி மனித புதைகுழி என்பது இதுவரையிலே இலங்கையிலே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புதைகுழிகளில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய எலும்பு தொகுதிகளில் அதிகளவான உடல்கள், குறிப்பாக அதிகளவான எண்புக்கூட்டு தொகுதிகளை எண்ணிக்கையிலாக கொண்டு இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகளவான எண்ணிக்கை பதிவாகி இருக்கிறது. எனவே இந்த செம்மணி மனித புதைகுழி என்ற புதைகுழி தொடர்பான விடயங்களுக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும். நிபுணத்துவம் வாய்ந்த ஆய்வாளர்கள் கொண்டு இந்த எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு அதனுடைய ஆய்வுகள் தொடர்ச்சியாக விரைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த காணாமல் போன உறவுகளுக்கும், குறிப்பாக இந்த அகழ்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த எண்பு தொகுதிகளுக்கும் ஏதேனும் தொடர்புகள் இருக்கிறதா, இப்படியான ஆய்வுகளை விரைந்து செய்து தங்களுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு
இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கங்கள் சார்பாக பல மாவட்டங்களிலிருந்து இன்றைய நாளில் இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாகத்தான் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழமை போல இந்த ஸ்ரீலங்காவினுடைய சிஐடி எனப்படுகின்ற அல்லது புலனாய்வுத்துறையை சார்ந்தவர்களுடைய கண்காணிப்பும் இந்த பகுதியில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. புகைப்படங்களை எடுத்து இந்த போராட்ட களங்களில் இருக்கின்றவர்களையும் அல்லது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வருகை தந்திருக்கக்கூடிய நபர்களையும் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நீண்டு கொண்டுதான் இருக்கிறது. எல்லா போராட்டங்களிலும் அப்படியான செயற்பாடுகள் இருக்கும். அதே போல இன்றைய நாள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் அப்படியான ஒரு தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்திலே காணப்படுகின்ற இந்த செம்மணி மனித புதகுழியிலே 300க்கும் மேற்பட்ட மனித எலும்புகள் தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாபெரும் இந்த மனித புதுகுலைக்கான நீதி எப்போது எங்களுக்கு கிடைக்கப் போகிறது? கண்துடைப்புக்காக தற்பொழுது இலங்கை நாட்டினுடைய நீதியமைச்சர் அவர்கள் இன்று செம்மணி மனித புதுகுழியில் நடைபெறுகின்ற அந்த அகழ்வு நடைபெறத்துக்கு வருகை தர இருக்கிறார் என்பதற்காக அந்த உறவுகளை தொலைத்த உறவுகளும் இந்த வடக்கு கிழக்கிலே இந்த சமூக செயற்பாடுகள் சமூக செயற்பாட்டாளர்கள், தமிழ் தேசிய ஆர்வலர்கள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள், மத குருமார்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுடைய பங்கு பெற்றலுடன் இந்த நீதி அமைச்சருடைய வருகைக்கான கண்டன ஆர்ப்பாட்டம் தற்பொழுது இந்த இடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே நாட்டிலே நீதி இருந்தால், நீதி என்பது இந்த இலங்கை நாட்டிலே இருந்தால் நிச்சயம் இந்த மனித பொதுவெளிக்கான நீதி கிடைக்கும். அந்த நீதி என்பது இல்லை. ஏனென்றால் குற்றம் இழைத்தவர்களாக இப்பொழுது கையெடுத்து கும்பிடுகிறார்கள். எங்களுக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தில் எங்களை கைது செய்யாதீர்கள். உண்மையிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தினால் நொந்து நூலாகியவர் நாங்கள். குறிப்பாக புனர்வாழ் அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் மற்றும் தமிழ் தேசிய பிறப்பிலே இயங்குகின்ற தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள், தமிழ் தேசிய ஆர்வலர்கள் போன்றவர்களுக்கு பயங்கரவாத தடைச்சட்டம் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் கைது செய்யப்பட்ட, யுத்தத்துக்கு முன்னர் கைது செய்யப்பட்டவருக்கு டிஓவில் ஒப்பமிட்டவர் இன்று இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றங்களிடம் என்னை பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யாதீர்கள் என்று கெஞ்சுகின்றார். அப்போ பயங்கரவாத தடைச்சட்டத்தினுடைய வலிமையை இப்போதான் அவர் உணர்கின்றார். சிங்கள தேசம், சிங்கள அமைச்சர்கள் எல்லாம் இப்பொழுதுதான் பயங்கரவாத தடைச்சட்டத்தினுடைய வலிமையை உணர்கிறார்கள். அந்த வலியை சுமந்தவர்கள் நாங்கள். இன்றைக்கு 3 தசாப்தங்கள் 30 வருடங்களுக்கு மேலாக பயங்கரவாத தடைச்சட்டத்தினால் நொந்து நூலாகி குடும்பங்களை இழந்து இன்றும் 32 வருடங்கள் சிறையிலே வாடுகின்றார்கள். பயங்கரவாத தடைச்சட்டம் இவர்களுக்கான நீதி எப்போது இன்னும் கிடைக்கவில்லை. இந்த பாருங்களை செம்மணி மனித புதுகுழி, இதுக்கு எங்கே நீதி கிடைக்கப் போகிறது? நாங்கள் போராடி, எங்களுடைய சந்ததியும் போராடி, நீதி என்பது சர்வதேசம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வதேச பொறிமுறையில் இதுக்கான நீதி கிடைக்க வேண்டும். எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கான உரிமையை தான் கேட்கிறோம். அவர்கள் உரிமையை நாங்கள் பறிக்கவில்லை. செம்மணி புதைகுழிக்கு வந்து எங்களுக்கு உள்ளக பொறிமுறையில் நீதி தேவையில்லை, சர்வதேச நீதி வேண்டும் என்று தான் நாங்கள் இந்த அரசிடம் அனுர அரசிடமும் புதிய ஆட்சி வரும்போது பொய்யான வார்த்தைகளை சொல்லி வந்த அனுர அரசு இன்று படம் போடுகிறது. ஏனென்றால் இப்படியான நிலைமைகளை பயங்கரவாத சட்டத்தில் எடுப்பேன், துயிலமிலங்களை விடுதலை செய்வேன், தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுப்பேன், பாலும் தேனும் கொடுப்பேன் என்று வந்துவிட்டு இன்று எந்த சிங்கள அரசு வந்தாலும் இந்த நிலைதான். ஆகவே நாங்கள் சர்வதேசத்திடம்தான் நாங்கள் நீதியை பார்க்கிறோம். இலங்கை அரசிடமோ இலங்கை நீதிமன்றத்திலேயோ நாங்கள் எந்த ஒரு நீதியையும் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்பதை பகிரங்கமாக இன்றைக்கு எதிர்ப்பை காட்டுகிறோம். இன்று நீதி அமைச்சர் வருகிறார் என்பதை அறிந்து இதற்கான எதிர்ப்பை காட்டுகிறோம். இன்றைக்கு 300 பேர் இந்த மனித புதைகுழிக்கிலே கொண்டொழிக்கப்பட்டிருக்கிறார்கள், வெள்ளைவானில் கடத்தப்பட்டிருக்கார்கள். இராணுவத்தோடு சேர்ந்து எத்தனையோ துன்பங்களை செய்துவிட்டு இன்றைக்கு அனுர அரசு படம் போடுகிறது. எந்த குற்றவாளியையும் விடிய பிடிப்பதும் பின்னேறம் விடுவதும் இது என்ன நியாயம்?
வேண்டும். நீதி இல்லாத நாட்டில் நீதி அமைச்சர் எதற்கு? நீதி இல்லாத நாட்டில் நீதி அமைச்சர் எதற்கு? நீதி இல்லாத நாட்டில் நீதி அமைச்சர் எதற்கு? செம்மணி மனித உரிமைகளுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும். செம்மணி மனித உரிமைகளுக்கு OMB வேண்டாம். செம்மணி மனித உரிமைகளுக்கு OMB வேண்டாம். செம்மணி மனித உரிமைகளுக்கு OMB வேண்டாம். செம்மணி மனித புதைகுழி என்பது வருமானவை இந்த எண்ணிக்கைகள் மாத்திரமல்லாமல் இந்த 300 என்ற எண்ணிக்கைகளை தாண்டி தொடர்ச்சியாக இது பயணிக்கும். சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் கூறியது போல 2-3 டிராக்டர்களில் இரவிரவாக கொண்டு வந்து உடலங்களை கொட்டினார்களாம். இப்படியான பதிவுகள் எல்லாம் அவர் கடந்த காலங்களில் நீதிமன்றத்தில் பதிவிட்டிருக்கிறார். இப்படியான சம்பவங்கள் எல்லாம் தான் நேரடியாக பார்த்ததாக. அப்படியான எண்ணிக்கையிலான எலும்புக்கூட்டு தொகுதிகள் கூட இங்கே மீட்கப்படலாம். ஏன் 1000ஐயும் தாண்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இங்கே இருக்கலாம். அவருடைய அந்த கணிப்புகள் மூலமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விடயங்கள் மூலமாக இன்றைய நாள் எடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கையை வச்சு நாங்கள் சொல்லுகின்றோம். காரணம் இந்த சித்தப்பாத்தி மனித புதைகுழி விடயம் என்பது குறிப்பாக 2000 ஆண்டு கால பகுதி வரையிலே இங்கே இராணுவம் இந்த சுடலை பகுதிக்குள்ளே நிலை கொண்டிருந்திருக்கிறது. குறிப்பாக தகன செயற்பாடுகளுக்கு இங்கே அனுமதி இல்லை. அப்போ முற்றுமுழுதாக இராணுவம் 2000 ஆண்டு வரைக்கும் அதுக்குள்ளே இருந்தது என்ற விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர் சொல்லியிருக்கக்கூடிய, அதாவது கிருஷாந்திரி படுகொலையிலே ஒரு குற்றவாளியாக கருதப்பட்ட சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த 2-3 டிராக்டர்களில் கொண்டு வந்து பெட்டிகளில் கொண்டு வந்து மனித உடல்களை போட்டு மூடினார்கள் என்ற விடயம் வந்து நன்றாக பொருந்துகிறது. தொடர்ச்சியாக இந்த மனித புதைகுழி என்பது இலங்கையில் முதல் தரமான ஒரு எண்ணிக்கையிலான மனித புதைகுழியாக இருப்பது மட்டுமல்லாமல் இது காலத்தில் நீளும் இன்னும் அதிகளவாக வரும் என்ற விஷயம் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்த இலங்கையிலும் அதிகூடிய மனித புதைகுழிகள் கண்டெடுக்கப்பட்ட இடமாக செம்மணி இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. அந்த விதத்திலே இன அழிப்புக்கு, இன படுகொலைக்கு ஒரு நல்ல ஆதாரமாக இருக்கக்கூடிய செம்மணி மனித புதைகுழிகளுக்கு எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும். ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறை உள்ளக கட்டமைப்பிலே எங்களுக்கு எள்ளளவும் நம்பிக்கை இல்லை. ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகளுடைய அந்த அதிகார பிடியிலே இருக்கக்கூடிய நீதித்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், ஏனைய திணைக்களங்களாக இருக்கட்டும், அவர்கள் அனைவரும் தான் இந்த அகழ்வு பணிகளை மேற்கொண்டு அதை முன்னெடுத்து அந்த அகழ்வு பணியிலே கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்களையும் எலும்புக்கூடுகளையும் பாதுகாக்கின்ற செயற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். சர்வதேச பிரதிநிதிகளுக்கு எந்த இடமும் இங்கே வழங்கப்படவில்லை. ஆக அந்த அடிப்படையிலே இந்த செயற்பாடுகள் இங்கே எலும்புக்கூடுகளை தோண்டி எடுப்பது மட்டுமல்ல, அதனை சரியான விதத்திலே பாதுகாத்து அவற்றினுடைய பின்னணியை விஞ்ஞானபூர்வமாக, ஆய்வுபூர்வமாக, ஆதாரமாக கண்டறியப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. காலத்துக்கு காலம் இப்படி பல்வேறுபட்ட மனித புதைகுழிகள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய பல பாகங்களிலே கண்டெடுக்கப்பட்டிருந்தாலும் இன்று வரை அவற்றிற்கான எந்த ஒரு விசாரணைகளோ எந்த ஒரு நீதியான நடைமுறைகளோ நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற அனுர அரசு சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்று சொல்லுகின்ற அந்த அரசு, ஆனால் சட்ட நடைமுறையை தங்களுக்கு சாதகமாக எந்த சட்டங்களாக இருந்தாலும் அவற்றை தங்களுடைய அரசை பாதுகாப்பதற்கு அநீதிக்கு துணை போகக்கூடிய விதத்திலே பயன்படுத்துகின்ற அரசாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சர்வதேச சமூகம் இதிலே தலையிட்டு, சர்வதேச தலையீட்டின் ஊடாகத்தான் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஜூலை மாதம் முதல் வார பகுதியிலே வர இருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் உள்ளிட்ட சர்வதேச பிரதிநிதிகள் இதிலே மிக அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது தமிழ் தேசிய இனப்பிரச்சினை என்ற விடயத்தினுடைய ஒரு அடிப்படை அம்சமாகவும் மனித படுகொலை, இன அழிப்பு நடைபெற்றிருக்கிறது என்பதற்கான ஆதாரமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இது சரியான விதத்திலே சர்வதேச சமூகத்தால் கையாளப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது.
செய்தாய் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த நமது உறவுகளை என்ன செய்தாய் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த நமது உறவுகளை என்ன செய்தாய் வெள்ளை மானில் கடத்தி சென்றவர்களை என்ன செய்தாய் வெள்ளை மானில் இருந்து கடத்தி செல்லப்பட்டவர்களை என்ன செய்தாய் சாத்வீகமான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்பதை மையப்படுத்தியதாக நாங்கள் இதனை மேற்கொண்டிருக்கின்றோம். இதற்கு இன்றைய அரசாங்கம் எங்களுடைய குரலுக்கு பூரணமாக செவிசாய்க்க வேண்டும், எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும். இதுவும் அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல், மனித படுகொலை, தமிழின படுகொலை. இதற்கும் நீதி வேண்டும். அதனை அரசாங்கம் உணர்ந்து நாங்கள் கேட்கின்ற நீதியை எங்களுக்கு வழங்க முன்வர வேண்டும். இதனை ஒரு தமிழின படுகொலையாக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். இது தற்செயலாக நடந்த ஒன்றல்ல, திட்டமிட்டபடி நடந்த ஒன்று. ஆகவே இதற்கு அரசாங்கம் செவிசாய்த்து எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டத்தக்க விதமாக தன்னுடைய நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம். கடந்த காலத்தின் அனுபவங்களின் அடிப்படையிலே இந்த நாட்டிலே மீட்கப்பட்ட மனித புதைகுழிகள் விடயங்களிலே எந்த விடயத்திலும் சரியான நீதி நியாயங்கள் முன்வைக்கப்படவில்லை. அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்க்க போனால் ஒரு சர்வதேச அளவிலே நியமங்களுக்கு ஏற்ப இங்கே மனித உடலங்கள் எலும்புகள் மீட்கப்பட வேண்டும். இந்த உண்மையிலே இந்த உடலங்கள் அதாவது யுத்த காலத்திலும் அதற்கு பின்னரான காலத்திலும் இராணுவத்தினரால் கடத்தி செல்லப்பட்டவர்கள் என்பதற்கான நியாயமான சந்தேகங்கள், நியாயமான மக்களுடைய அபிப்பிராயங்கள் அனைத்தும் காணப்படுகின்ற நிலைமையிலே அந்த இடத்திலே அந்த காலத்திலே காணாமல் போதல்களுக்கும் மற்றும் படுகொலைகளுக்கும் காரணமாக இருந்த ஒரு பயங்கரவாத அரசொன்று இன்று இந்த இடத்திலே விசாரணைகளை செய்வதை நாங்கள் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. ஒரு பயங்கரவாத அரசினுடைய தொடர்ச்சியான மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் தான் ஆட்சியில் இருக்கின்றன. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த இடத்திலே அரச திணைக்களங்கள் பல திணைக்களங்கள் தொடர்பட்டிருக்கின்றன. உதாரணமாக தொல்லியல் திணைக்களம் தொடர்பட்டிருக்கின்றது. அது பௌத்த சிங்களமயமாக்கப்பட்ட ஒரு பேரினவாத திணைக்களம். ஆகவே இங்கே இந்த நாட்டிலே மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகளுக்கும் அதனுடன் ஒத்ததான சித்திரவதைகள் வாயிலான படுகொலைகளுக்கும் அவர்கள் எந்த இடத்திலும் இராணுவத்தினருடைய குற்றச்சாட்டை நிரூபிக்கும் முகமாக இராணுவத்தினர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையாக நீதிமன்றங்களுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்கப் போவதில்லை. இதே நேரத்திலே இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக தமிழ் மக்களினுடைய படுகொலை செய்யப்பட்ட ஒரு தமிழர்கள் என்ற காரணத்தின் அடிப்படையிலே இனப்படுகொலை செய்யப்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இது பற்றி அரசாங்கம் ஒரு கவனமின்மையான ஒரு போக்கை கடைபிடிக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் கேட்கின்றோம், இது ஒரு சர்வதேச விசாரணையாக அமைய வேண்டும். ஏனென்று சொன்னால் உள்நாட்டு பொறிமுறையிலே முழுமையான நம்பிக்கை வைக்க முடியாது. இந்த இடத்திலே ஒரு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். தமிழர்களுக்கு உண்மைத்தன்மை தெரியப்படுத்தப்பட வேண்டும். காணாமல் போன தாய்மார்களுக்கு பொறுப்பு கூறல் இடம்பெற வேண்டும். பூசி மொழுகுகின்ற செயற்பாடுகள் எவையும் செய்யப்படக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். செம்மணி மனித புதைகுழி என்பது இலங்கையில் முதலாவதாக அகழ்ந்தெடுக்கப்படக்கூடிய அதிகளவான எண்ணிக்கையில் கொண்ட ஒரு மனித புதைகுழியாக இருக்கிறது. இந்த விடயம் இப்படி இருக்கையில் எங்களோட தமிழ் சமூகம் இந்த விடயத்தை தொடர்ச்சியாக எப்படி கையாள போகிறதுன்றதில் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குதானே. குறிப்பாக நாங்கள் தென்னிலங்கை அரசாங்கத்தில் இடம்பெறுகின்ற அங்கே அரசியல் இடம்பெறுகின்ற அரசியல் நகர்வுகளைத்தான் உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்கின்றோம். காலை கைது, மாலை விடுதலை. இப்போ அப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இது மழுங்கடிக்கப்படுகிறது அல்லது மறைக்கப்படுகிறது. சிங்கள மக்கள் மத்தியில் கூட இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுல பிரச்சனை இருக்குது. இது தவிர எங்கட மக்கள் கூட இதில் ஒரு ஆரவாரமாக கலந்து கொள்கிறார்கள் போராட்டத்தில். அப்போ மிகப்பெரிய ஒரு பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது அல்லவா? அரசை பொறுத்தவரையிலே அதாவது தமிழ் மக்களுடைய ஒரு பிரச்சனை மேலோங்குகின்ற போது அதற்கு சமகோட்டு தத்துவம் என்ற அடிப்படையிலே
அதைவிட அல்லது இன்னும் ஒரு மேலான ஒரு கோட்டை கீறுவதற்கு தயாராக இருக்கின்றது. ஆகவே பெரிய கோட்டுக்கு முன்னால் சின்ன கோடு குறைந்த பிரச்சனை என்றவாறான ஒரு மழுப்பல் சொதப்பல் தீர்வுகளை வழங்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இன்றும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பல சந்தர்ப்பங்களிலே போராட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தான் மீளவும் ஈடுபடுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் சகலதையும் இழந்த நிலைமையிலே தங்களுக்கு எது நடந்தாலும் பரவாயில்லை என்ற அடிப்படையிலே வருகின்றார்கள். அரச உத்தியோகத்தர்களை பொறுத்தவரையிலே இவ்வாறான போராட்டங்களிலே பங்கு பெற்றினால் அவர்கள் மீது பலதரப்பட்ட தாக்கங்கள் ஏற்படுத்தப்படுகின்றது. கல்வியாளர்களை பொறுத்தவரையிலே பழிவாங்கப்படுகின்றார்கள். அப்படியாக இன்று அரச கட்டமைப்பு என்பது தமிழ் மக்களுக்கு மீது இழைக்கப்பட்ட அநீதியை வெளிக்கொண்டு வருவதை தடுப்பதற்கு பல உத்திகளை கையாளுகின்றது. அது இன்று நேற்றல்ல, மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் செய்த ஒரு வேலைதான். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த காலகட்டத்திலும் இன்றும் புலனாய்வாளர்களுடைய கண்காணிப்பு, புலனாய்வாளர்களுடைய எச்சரிக்கை, பலதரப்பட்ட பொய்க்குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலான கைதுகள் என்று பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்கின்றது. அப்படியான நிலைமையிலே மக்கள் உண்மை நேர்மை நீதிக்காக போராட அஞ்சுகின்றார்கள். அதுவும் இப்போது தென்னிலங்கையிலே இருக்கின்ற சக்திகள் சிலது அவர்களுடைய நலன் சார்ந்து போராட இருக்கின்ற இடைவெளிகளை அரசு அனுமதிக்கின்ற போதும் இராணுவத்தை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று அரசு முதலே சொன்னது. அரசிலே இருக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் பலர் சொன்னார்கள், இங்கே இருப்பது பிளாஸ்டிக் எலும்புக்கூடுகள் என்று. அப்படியாக சொன்னவர்கள் இந்த போராடுகின்ற மக்கள் மீது என்ன வகையான நெருக்கடிகளையும் பிரயோகிக்க தயங்க மாட்டார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த நிலைமையிலும் உங்களை போன்ற ஒரு தேசிய சிந்தனை உள்ள ஊடகங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றன. ஆனால் தமிழ் மக்களிடத்திலே ஒவ்வொருவருடைய மனங்களிலும் இந்த உண்மைகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த எரிந்து கொண்டு இருக்கின்ற உண்மைகளுக்காக தாங்கள் ஒன்று திரள்வதற்கோ போராடுவதற்கோ அச்சம் காணப்படுகின்றது. ஒரு தீர்வு, நியாயமான சர்வதேச தலையீடு, நியாயமான சர்வதேச பாதுகாப்பு வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இங்கே நான் நினைக்கின்றேன் யாழ் மாவட்டத்திலேயோ அல்லது வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்திலே இருக்கின்ற அத்தனை மக்கள் ஒன்று திரள்வார்கள். இன்று ஏன் எத்தனையோ காணாமல் போன தாய்மார்கள் கூட தங்களுடைய கணவனை தேடுவதிலே அச்சமுற்று தங்களுடைய குழந்தைகளையாவது வளர்த்து காப்பாற்றி விடுவோம் என்று ஏங்குகின்றார்கள். அப்படியான சூழ்நிலைகள், நாட்டை விட்டு வெளியேற உந்தப்படுகின்றார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் மக்களுடைய ஈடுபாடு, பங்கேற்பு குறைவாக இருக்கின்றது. ஆனால் இங்கே நிற்பவர்கள் எல்லாம் எது நடந்தாலும் நடக்கட்டும் என்ற அடிப்படையிலே போராட வருபவர்கள். கருத்த கண்ணாடியா போட்டாப்ப எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க ஐயா. சரியா? நீங்க கருத்த கண்ணாடியா போட்டாப்ப எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க சிரிக்கிறீங்க விளையாடுறீங்க. அம்மா எங்கேருந்து வாரீங்க? எத்தனை வயசுமா உங்களுக்கு? எனக்கு இப்போ 84 வயது முடிய போகுது. எந்த இடம் நீங்கள் சொந்த இடம் எது? கிளிநொச்சி ஆறாம்பாய்க்கால் இருந்தாங்க. உங்களோட வீட்டில் யாரம்மா காணாமல் போனது? போனது மூத்த மகனுக்கு அவர் அந்த ஆச்சிரம சுவாமியார் அவருக்கு சாப்பாடு கொண்டு போகிறோம்ட்டு வன்னேரில் இடம் என்ன போயிருந்தோம். அப்போ சாப்பாடு கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வரணுமா, நீங்கள் கோயிலில் இருங்க. அன்றைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. ஐயனார் கோயில் 2002 கும்பாபிஷேகம் நடக்கிற அண்டு நான் இருக்கிறேன், கோயிலில் இருக்கிறேன். போன மகன்தான், அது என்ன திரும்பி வரவே இல்லை. எந்த பகுதியில் வச்சு கடத்தப்பட்டு? ஆச்சிரமம் இந்த இந்து கல்லூரி இருக்குல்ல, இந்து கல்லூரி ரோட்டில் தான் ஆச்சிரமம். அங்கே தான் சாப்பாடு கொண்டு வந்தோம். சுவாமிக்கு கொண்டு வந்தவர் தான் அதோட போனவர். எத்தனை வயசுல? அவருக்கு 24 வயது.
சமஸ்கிருதம் படித்து பூஜை செய்கிறவர் ஆ ஆ ஆ கோயிலுக்கு அவர் வந்து செய்கிறவர். இப்போ நீங்கள் யாரோட இருக்கிறீர்கள்? நான் ஒரு மகன் இருந்தார், கடைசி மகன். அது கடைசியும் இந்து கல்லூரி மாணவர் தலைவன். அவர் ஆமை சுட்டுட்டுது அவரை. அவளே சொன்னேன் கேட்டு கேள்விப்படுவீங்க. அவரும் படித்து மாணவர் தலைவர் இருந்தார். அவரையும் ஆமை சுட்டுட்டுது. இப்போ ஒரு மகன் இருந்தார், அவரும் இப்போ செத்து 6 மாதம் இதோட. அவர் தான் என்னை பார்த்தவர். இப்போ நீங்கள் யாரோட இருக்கிறீர்கள்? இப்போ பேர பிள்ளைகளுக்கு படிக்கிறீர்கள், அவர்கிட்ட பிள்ளைகள் அதுகளோடு தான் இருக்கிறேன். மருமகள் பேர பிள்ளை ரெண்டு பிள்ளைகள் படிக்குது. ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்கு, பொடியன்னு முடிச்சுக்கலாம். கடைசி பிள்ளை படிக்கிறான். உங்களுக்கு அம்மா இப்போ 80க்கு மேலே வயசு. இப்போ உங்களோட மகன்ட அந்த காணாமல் போன விஷயம் சம்பந்தமாக உங்களுக்கு பிறகு இந்த விஷயம் எப்படி அம்மா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு அது என்ன இந்த சாமான் கொடுப்பாங்க, மற்றபடி காசா அதான் ஒன்று உதவி ஒன்றும் கிடைக்கல. அவ்வளோதான். இப்போ இத்தனையோ வருஷமா உங்களோட குடும்பத்தை சேர்ந்தாக்கள் தொடர்ந்தும் இந்த காணாமல் போன விஷயம் சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு இருக்கணுமா உங்களுக்கு பிறகு? இல்லை என்னன்னு எனக்கு தெரியாது. அதுகள் கதைக்கிறோம் என்னவோ தெரியாது. நீங்கள் இப்போ உயிரோடு இருக்க மட்டும் இந்த விஷயத்தை கதைக்கிறீங்க, வெளிப்படுத்தணும் நினைக்கிறீங்களா? அதுக்கு பிறகு எனக்கு தெரியாதுதான் தம்பி என்னண்டு. தொண்ணூற்றி 6ஆம் ஆண்டு இங்கே நடைபெற்ற இந்த கைதுகளின் பின் காணாமல் போதல் என்பது கிருஷாந்தியினுடைய படுகொலையின் பின்னர் 98ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அவருடைய வாக்குமூலத்தில் மிகவும் தெளிவாக கூறியிருந்தார். இந்த பகுதியிலே தனக்கு மேலே இருக்கின்ற இராணுவ அதிகாரிகள் 300 தொடக்கம் 400 வரையான இளைஞர் யுவதிகளை சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பின்னர் தன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைத்து இங்கே புதைக்குமாறு கேட்டுக்கொண்டதாக அவர் கூறியிருந்தார். அன்று அந்த பிரதான சாட்சியை கருத்தில் கொள்ளாது இதனை மூடி மறைப்பதற்காக 99ஆம் ஆண்டு சர்வதேச பிரதிநிதிகளுடைய மேற்பார்வையின் கீழ் பேருக்காக ஒரு அகழ்வினை மேற்கொண்டு அதில் வெறும் 15 உடல்களை மட்டும் எடுத்திருந்தார்கள். அந்த சர்வதேச பிரதிநிதியுடைய மேற்பார்வையின் கீழ் நடைபெற்ற ஒரு நீதி விசாரணையில் கூட 2 உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. அரியாலை பகுதியைச் சேர்ந்த சதீஷ் பாபு என்ற 2 இளைஞருடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டும் இன்றும் வரை அதனுடைய நீதி விசாரணை என்பது சட்டமா அதிபருடைய பரிந்துரைக்காக போடப்பட்டு கிடப்பில் போடப்பட்ட வழக்காக இன்னும் 26 ஆண்டுகள் கழிந்தும் அந்த வழக்கு கிடப்பில் கிடக்கின்றது. இந்த நிலைமையில் சர்வதேச பிரதிநிதிகளுடைய மேற்பார்வை கூட இல்லாமல் இந்த உள்ளக பொறிமுறையின் கீழ் நடக்கின்ற இந்த நீதி விசாரணை என்பது ஒரு எமக்கான நீதியினை தந்துவிட முடியாது. எனவேதான் இன்று நீதியமைச்சர் வருகின்ற போது நாங்கள் மிகவும் தெளிவாக கூறுகின்றோம், சர்வதேச விசாரணை மட்டுமே, சர்வதேச பிரதிகளுடைய மேற்பார்வை மட்டுமல்ல, சர்வதேச விசாரணை மட்டுமே இதற்கான தீர்வை தரும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம். இந்த செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் குறிப்பாக எங்களோட தமிழினம் இது மாத்திரமல்லாமல் இது ஒரு மனித புதைகுழி, ஒரு படுகொலை தொடர்பான ஒரு விடயம்தான். ஏன் நாங்கள் அறிவு ரீதியாக சிந்திப்பதை மறத்துவிட்டு உணர்வு ரீதியிலான ஒரு போராட்ட வடிவங்களுக்கோ அல்லது உணர்வு ரீதியிலான போராட்டத்துக்கோ தான் அதிகளவான முக்கியத்துவம் கொடுக்குறோம். அறிவு ரீதியிலான செயற்பாடு எங்களோட தமிழ் தலைமைகளோ அல்லது ஏன் இந்த செம்மணி தொடர்பான விடயங்களை முன்னகர்த்துபவர்களோ அறிவு ரீதியான ஒரு வடிவத்துக்கோ அல்லது ஒரு கட்டமைப்புக்கோ இதுவரையிலே ஏன் வரவில்லை என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கு ஏதாவது தடைகள் இருக்குதா? நிச்சயமாக
இங்கே இருக்கின்ற சட்டங்களும் அரச இயந்திரத்தினுடைய திணைக்களங்களும் குறிப்பாக போலீஸ் திணைக்களமாக இருக்கலாம் அல்லது புலனாய்வுத்துறையினுடைய திணைக்களமாக இருக்கலாம், அச்சுறுத்தல்களும் தான் மிக பிரதான காரணம். உணர்வினூடாகவே அறிவு சார்ந்து கட்டமைக்கப்படுகின்ற ஒரு விடுதலை சார்ந்த ஒரு செயற்பாடாகத்தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம். இந்த செம்மணி மனித புதைகுழி என்பது சாதாரண மனித புதைகுழியாக அல்லாமல் தமிழினம் என்பதற்காக மட்டுமே இங்கே இவ்வாறான சித்திரவதைகள் படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதுவும் குறிப்பாக 1 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் ஆடைகள் களையப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு பிரதான காரணம் அவர்களுடைய செயற்பாடு அல்ல, தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக தமிழருடைய மரபணுவை வைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்தாகத்தான் இந்த சிறுவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதனை அறிவு சார்ந்த ரீதியில் இந்த போராட்ட வடிவத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்கின்றோம். அது உணர்வுபூர்வமானதாகத்தான் நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் இந்த உயிர்களை பறிகொடுத்தவர்கள் இன்றும் வரை 30 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் நித்தம் சித்திரவதைகளையும் பல துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த விடயத்தில் மிகவும் ஆழமாக அனைத்து மக்களும் உணர்வுபூர்வமாக இருக்கின்றார்கள். நிச்சயமாக இதை நாங்கள் இதற்கான ஒரு நீதி விசாரணை நீதி கிடைக்கும் வரை இந்த அறிவு சார்ந்த நீதி போராட்டம் தொடரும். அதற்கு அனைத்து மக்களும் ஒன்று திரள்வார் என நம்புகின்றோம். இந்த செம்மணி மனித புதைகுழி இத வழக்கில் குறிப்பாக இந்த அகழ்வு பணியில் 100க்கும் மேற்பட்ட சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கடந்த முறை கூட நீதிமன்றம் இந்த சான்று பொருட்களை மக்கள் அடையாளப்படுத்துகின்ற முகமாக ஒரு விடயத்தை செய்திருந்தது. பொதுவெளியில் குறிப்பிட்ட நபர்கள் வந்து அதை பார்வையிடலாம், அதாவது காணாமல் போனவர்களோடு தொடர்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அதை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. இப்போது மீண்டும் இந்த அகழ்வு பணிகள், இந்த அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் நிறைவு அடைந்த பிறகு இந்த சான்று பொருட்களை அடையாளப்படுத்துகின்ற பணிகள் இடம்பெறுகின்ற பட்சத்தில் இன்னும் அதை மக்கள் அதிகளவாக பார்வையிடக்கூடியதாகவோ அல்லது அதற்கான அடையாளப்படுத்தல்களை மக்கள் தெளிவாக செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தால் நல்லம் என்று சொல்லி மக்கள் பொதுவெளியில் பேசுகின்றார்கள். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 55க்கும் மேற்பட்ட இவ்வாறான உடைமைகள் இங்கே பார்வைக்காக வைத்திருக்கப்பட்டிருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசம் 200 வரையான பொதுமக்களே இங்கே வந்தார்கள். ஏனென்றால் அந்த குறித்த நாளில் சிஏடியினுடைய பிரசனமும் அதனுடைய தலைமை அதிகாரியும் இங்கே வருகை தந்திருந்தார்கள். அதனை விட இங்கே கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் பொதுமக்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் தான் அதனை சரியான முறையில் அடையாளப்படுத்தவில்லை. அதனுடைய தொடர் அறிக்கைகள் கூட இன்னும் நீதிமன்றத்துக்கு அவர்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. இது நீதி விசாரணைக்கு இருப்பதனால் என்னுடைய கருத்துக்கள் கூறுவது மிகவும் சிரமம் இருந்த போதிலும் சில உண்மைகளை நான் கூற வேண்டும். அதாவது இவற்றை இன்னும் ஒரு காலப்பகுதியில் அது ஒரு சமூக வலைத்தளங்களூடாகவோ அல்லது ஒரு இதனூடாகவோ அதனை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய கடமை நீதிமன்றத்துக்கு இருக்கின்றது. முன்னைய நீதிபதி கூட அதனை வெளிப்படுத்தி மீண்டும் ஒரு தவணையில் இதை வெளிப்படுத்த வேண்டும். அதை புகைப்படங்களூடாக சர்வதேச ரீதியில் நாங்கள் அதை வெளிப்படுத்துவதூடாகவே அந்த காலத்தில் இங்கே காணாமல் போன உறவுகள் புலம்பெயர் தேசத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் அதனை அடையாளப்படுத்த முடியும் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். எனவே அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற வேண்டும். அதற்கான ஒரு வழிவகைகளை நாங்கள் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும். மேலே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அடையாளப்படுத்தல் விடயத்தை இந்த மனித புதைகுழியோடு தொடர்பட்ட இடத்துல செய்வதே முதலாவதாக ஒரு பிழையான விடயம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த மனித மனங்கள் தானே, எல்லாம் மனித மனங்கள் தானே. அந்த இடம் என்ற ரீதியில் பொதுமக்களுக்கு ஒரு பீதி ஒன்று இருக்கும், ஒரு பயம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்கு போகிறது என்பது ஒரு பயமான விஷயமாக இருக்கும். அப்போ அந்த இடத்திலேயே அந்த மனித எச்சங்களை அகழ்ந்தெடுக்கப்பட்ட சாட்சி பொருட்களை நாங்கள் காட்சிப்படுத்தும் போது அங்கே போகிறதே அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ அந்த விடயங்களை எல்லாம் எதிர்வருகின்ற காலங்களில் சரி செய்து மக்கள் தெளிவாக அந்த விடயத்தை அடையாளப்படுத்தக்கூடிய இடங்களாக அதை தெரிவு செய்ய வேண்டும்.
என்றது பலருடைய ஒரு நோக்கம். உண்மையிலே ஒரு பரிசோதனை என்ற முடிவுகள் எல்லாம் ஒரு காலகட்டம் தாண்டி அதனுடைய காலங்கள் போகும். ஆனால் இந்த அடையாளப் பொருட்களை அடையாளம் கண்டால் இலகுவாக இந்த வழக்கை நகர்த்தி செல்லலாம். அப்போ மிக முக்கியமாக இந்த அடையாளப்படுத்தல் என்ற விடயத்திற்கு நீதிமன்றம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த கருத்தில் நான் உடன்படுறேன். என்னென்னா, முதலாவது அடையாளப்படுத்தலின் போது உள வைத்தியர் கூட அங்கே இருந்த நிலைமையில் அதை பார்வையிட்ட பல காணாம போன உறவுகள் பல துன்பங்களை அனுபவித்திருந்தார்கள். அது மிகவும் மனவேதனைக்குரிய விடயம். எனவே நீங்கள் கூறியவாறு அதை இன்னொரு இடத்தில் காட்சிப்படுத்த வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கின்றன. அத்துடன் இவ்வாறான காட்சிப்படுத்தலின் ஊடாக மட்டும்தான் இருந்த உண்மைகளை நாங்கள் அதை உறுதிப்படுத்துவதனூடாக உண்மைகளை வெளியே கொண்டு வர முடியும் என்றதை நம்புகின்றோம். பொதுமக்களும் அது தொடர்பான தகவலை பெற்று அது நீதிமன்றம் அதனை செய்யும் என நாங்கள் நம்புகின்றோம். இடம்பெறுவதை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். உயிர் போகும் வரைக்கும் நிற்போம். கையில கொடுக்கணும். எத்தனை ஆயிரம் பேர் கையில் ஒப்படைக்கணும். போட்டு பிள்ளைகளை தெரியுமா? புருஷன் இல்லாம நாங்க திரிய எவ்வளவு வலிக்கு வந்து தெரிந்து கொள்ளுங்க. அவ்வளவு வேதனையில் உள்ள குமுறலில் நாங்க இந்த தெருவழியை திரிகிறோம். சரியா? நாங்களும் உழைக்கக்கூடிய ஆம்பளையையும் தகப்பன் இல்லாத பிள்ளையையும் வளர்த்து கொண்டிருக்கிறோம். வணக்கம், எனது பெயர் சிவானந்தன் நீரா. நான் வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவரும் உள்ளேன். இன்றைய தினம் இந்த செம்மணி சிந்துபாத்தி மயானத்திலே இன்றைய நீதி அமைச்சர் வருகை உள்நாட்டு பொறிமுறையுடனாக இந்த நீதியை வழங்குவதற்காக அவர் இன்று வந்திருக்கின்றார். ஆனால் நாம் இந்த சர்வதேச நீதி பொறிமுறையினூடாகவே எமக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் யுத்தம் முடிவடைந்து 17 வருட காலங்களை கடந்தும் எமக்கான எந்த நீதி பொறிமுறையினூடாக நீதி வழங்காத போதுதான் நாங்கள் 2018 இருந்து சர்வதேச நீதி வழங்கப்பட வேண்டும். இந்த குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி எமது உறவுகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதற்காகவே இன்று இந்த மனித புதைகுழிகள் எத்தனையோ வடக்கு கிழக்கிலே மனித புதைகுழிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற போதும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே அந்த மனித புதைகுழிகள் மூடப்படுகின்றன. இந்த உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக அந்த மனித புதைகுழியில் இருக்கின்றவர்கள் யார் என்றதை கண்டுபிடிக்காமல், யார் செய்தார்கள் என்றதை கண்டுபிடிக்காமல் அதை மூடி மறைக்கின்றார்கள். அந்த மூடி மறைக்கின்ற சம்பவமானது இந்த இலங்கை நாட்டிலே பெரும்பாலும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. எனவே இப்போது இருக்கின்ற பாரிய ஒரு மனித புதைகுழியாக இன்று செம்மணி மனித புதைகுழி இருக்கின்றது. இது யுத்தத்துக்கு முன்பும் யுத்தத்துக்கு பின்பும் இந்த மனித புதைகுழிகளில் எமது தமிழ் மக்கள்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் யார்? முதற் காலகட்டத்தில் ஒரு முறை செம்மணி புதைகுழி விசாரணைக்கு எடுக்கப்பட்டு புறவு மூடப்பட்டு திரும்ப மீண்டும் இப்போது சர்வதேச கவனத்துக்கு கொண்டு போவதற்காக நாம் இந்த மனித புதைகுழியிலே புதைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கப்பட வேண்டும். எந்த காலகட்டத்தில் செய்தார்கள் என்றதையும் அதில் யார் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள், அந்த கொலை செய்தவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் ஏன் இதை முன்னெடுக்கின்றார்கள் என்றால், எமது உறவுகள் குடும்பமாக கையில் ஒப்படைக்கப்பட்டு தாமாக சரணடைந்து இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் வைத்து கடத்தி செல்லப்பட்டவர்கள் எங்கே என்று தெரியாமல், இந்த இடத்திலே இராணுவ சோதனை சாவடியில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் எங்கே என்று தெரியாமல் இன்று வரை அவர்கள் 17 வருட காலம் கடந்தும் தமது உறவுகள் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்ல முடியாத அரசு இன்று இந்த மனித புதைகுழிகளில் யார் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியப்பட வேண்டும். எனவே இந்த சர்வதேச தலையிட்டு மரபணு பரிசோதனைகளை மேற்கொண்டு எமக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொண்டு, இந்த இன்றைய தினத்துக்காக நாங்கள் ஒரு ஊடக
அறிக்கை ஒன்றை வாசிக்கின்றோம். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் ஆணையாளர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை, ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, 19/6/2026. சர்வதேச நீதியையே கோருகின்றோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாங்கள் பின்வரும் விடயங்களை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் ஆகியும் எப்பொறிமுறையிலும் எங்களுக்கு நீதி கிடைக்காமலே இன்று வரை நாம் போராடி வருகின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டி போராடிய 400க்கும் மேற்பட்ட தாய் தந்தை உறவுகள் நீதி கிடைக்காமலே இறந்து விட்டனர். நாங்கள் இறப்பதற்கு முன்பு சர்வதேச நாடுகள் தலையீடு செய்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் எங்கே என்பது தொடர்பாக சுயாதீன நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கை. இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் இலங்கையின் நீதி அமைச்சரால் சமீபத்தில் வெளியிட்ட கருத்துக்களை நாம் முற்றாக நிராகரிக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் விவகாரத்தில் எமது நிலைப்பாடு தெளிவானது. உண்மை கண்டறியப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், மீள் நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் பல ஆயிரக்கணக்கானோர் 17 வருடங்களாக உண்மையும் நீதியும் வேண்டி போராடி வருகின்றனர். எனினும் அரசாங்கம் இழப்பீடு, மரணச் சான்றிதழ் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் மூலம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றது. இழப்பீடு வழங்குவது நீதிக்கு மாற்றாக இருக்க முடியாது. உண்மையை கண்டறியாமல் வழங்கப்படும் எந்த ஒரு இழப்பீடும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நீதிக்கான உரிமையை மறுக்கும் செயலாகும் என்பதை வலியுறுத்துகின்றோம். காணாமல் போனோருக்கான அலுவலகம் OMB மற்றும் இழப்பீட்டு அலுவலகம் ONGR ஆகியவற்றுக்காக ஒதுக்கப்படும் நிதி உண்மை மற்றும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கு பதிலாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் விவகாரத்தை நிர்வாக ரீதியாக முடிவுக்கு கொண்டு வர முயற்சியை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இலங்கையின் சட்டத்தின் ஆட்சி சமமாக நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என்பதை நாம் காட்டுகின்றோம். இதற்கு எடுத்துக்காட்டாக அனுராதபுரத்திலே 14 வயது சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு வழக்கு தொடரை பௌத்த மதகுருவுக்கு புனையில் விடுவிக்கப்பட்டார். அதேவேளை தங்களது பாரம்பரிய நிலங்களை பாதுகாக்க போராடிய தமிழ் மத குருமார்கள் மீது பாதுகாப்பு படையினர் அவமரியாதையான முறையில் நடந்து கொண்ட சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. கிளிநொச்சியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பாடல் படிப்பதற்காக பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டமை கருத்து சுதந்திரத்தின் மீது அச்சுறுத்தலாகும். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதாக உறுதியளித்த ஆட்சி அமைத்த அரசு அதற்கு பதிலாக புதிய ஒடுக்குமுறை சட்டங்கள் அறிமுகப்படுத்த முயற்சிப்பது ஜனநாயக கொள்கைகளுக்கு முரணானது. இவ்வாறான நிகழ்வுகள் இலங்கையில் அனைத்து மக்களுக்கும் சமமான நீதி வழங்கப்படுகின்றதா என்ற கேள்வியை எழுப்புகின்றது. மேலும் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வில் இதுவரை 380க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. இது இலங்கையின் போர்க்காலம் மற்றும் போருக்கு பிந்தைய மனித உரிமை மீறல்கள் குறித்து ஆதாரங்களாக பதிவாகின்றது. இந்நிலையில் உள்ளக விசாரணைகள் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை. சர்வதேச கண்காணிப்புடன் கூடிய சுயாதீனம் மற்றும் நம்பகரமான தடவியல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். எனவே சர்வதேச சமூகத்திடமும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிடமும் நாம் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் விவகாரத்தில் சர்வதேச கண்காணிப்புடன் கூடிய சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும். செம்மணி உள்ளிட்ட அனைத்து மனித புதைகுழிகளுக்கும் சர்வதேச தடவியல் நிபுணர்களின் பங்களிப்புடன் ஆய்வு செய்யப்பட வேண்டும். மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர் குற்றச்சாட்டுகள் பொறுப்பானவர்கள் அடையாளம் காணப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு கூறல் வழங்கப்பட வேண்டும். மீள் நிகழாமையை உறுதிப்படுத்துவதும் வகையில் சட்டம் மற்றும் அரசியல் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளப்பட வேண்டும். பயங்கரவாத தடுப்பு சட்டம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் சட்டங்கள் நீக்கப்பட்டு சர்வதேச மனித உரிமை தரத்திலான சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். நீதி இல்லாமல் நல்லிணக்கமும் சமாதானமும் ஏற்பட முடியாது. உண்மையை மறைக்கும் முயற்சிகள் பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனையை மேலும் நீடிக்கும். எனவே சர்வதேச சமூகம் இந்த விவகாரத்தில் உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி யோகராஜா கனகரஞ்சினி, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணம் சிவானந்தன் ஜெனிதா செயலாளர். பிரதிகள் செயலாளர் நாயகம் ஐக்கிய நாடுகள் சபை,
மனித உரிமைகள் பேரவை உறுப்பு நாடுகள், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை.